வணக்கம் மக்களே, நான் உங்கள் நீலகிரியின் சமையல்காரன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மெனு என்னென்னா பர்கர். இந்த பர்கரை நம்ம எப்படி பண்ணலாம், வீட்டில் இருக்க பொருளை வச்சு பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, இந்த பர்கருக்கு நம்ம இன்றைக்கி என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். ஸோ இதில் வீட்டில் இருக்க பொருள் தான். உங்கள் பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்லேயே போய் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா இந்த பொருட்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 3 வகையான கேப்சிகம் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பெரிய தக்காளி. ஏன் பெரிய தக்காளி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பர்கர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த தக்காளியுடைய அளவும் கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு பெரிய தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதே போல் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஏன்னா அதுவும் நம்ம உள்ளே போடுற மாரி இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன க்ரீன் சில்லி ஒன்று எடுத்துக்கோங்க. மார்க்கெட்டில் விற்கிற செல்லாரி அப்படிங்கிற ஒரு லீவ்ஸ் இருக்குது, அந்த செல்லாரி லீவ்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு வேறு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டர் தேவைப்படுது. ஸோ பட்டர் நம்ம ஒன்று பக்கத்துலேருந்து வாங்கி வச்சுக்கலாம். அதேமாரி வந்து ஒரு ப்ரெட் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ வாங்கி வச்சுட்டு சீஸ் ஒரு நல்ல ஒரு சின்ன டப்பா பார்த்திங்கன்னா, இது வந்து ஒன்று மார்க்கெட்டில் 20 ரூபா கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம வாங்கி வச்சுட்டோன்னா இந்த மெனு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மெனுக்குள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ரெட் சில்லி இருக்கு இல்லைங்களா, இந்த வரமிளகாய்னு சொல்லக்கூடிய இந்த ரெட் சில்லி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி பாதியாக பிக்கிறோம். பாதியாக பிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பவுலில் இப்படி தட்டினீங்கன்னா அதுலேருந்து ஒரு விதைகள் விழுகும். அதாவது வரமிளகாவுடைய விதை விழுகும். அதை வந்து ஒரு 3 வரமிளகாலேருந்து எடுத்து இப்படி தட்டி வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா, இந்த பர்கர் பண்ணுறப்ப அதில் ஒரு சின்ன பேஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த பேஸுக்கு வந்து ஸ்பைசிக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இந்தமாரி க்ரீன் வரமிளகாலேருந்து எடுத்த இந்த சில்லிஸ் இது பார்த்துக்குங்க, இந்த விதையை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பட்டர் எடுக்க போகிறோம். இந்த பட்டரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இதில் இருந்து ஒரு பாதி பட்டரை வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பட்டரை வந்து இதில் யூஸ் பண்ணுங்கள். இந்த பட்டரை வந்து இதில் போடுங்க. இந்த பட்டரை போட்டதுக்கப்புறம் சீஸ் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் வாங்கின சீஸை வந்து இந்த பேட்டருக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா, இது கொஞ்சம் பார்க்குற கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்மால் பீசஸாக கட் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா ஸ்மால் பீசஸாக கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணதை வந்து அந்த பட்டரோடு ஆட் பண்ணுங்கள். பட்டரோடு ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த செல்லாரி லீவ்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த லீவ்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்மால் பீசஸாக இதில் கட் பண்ணுங்கள். இதை கட் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா, இதே இதுக்குள்ளே பேட்டரிங்குள்ளே போட்டுருங்க. அப்புறம் இந்த க்ரீன் சில்லி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப லைட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா வெட்டுங்க. வெட்டி இதையும் தூக்கி போடுங்க. போட்டதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன செட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பர்கருக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், கேப்சிகத்தை வந்து வெட்ட போகிறோம். அதை எப்படி வெட்டணுங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். பெரிய தக்காளியை எடுத்துகிட்டு அதை எப்படி நேராக வெட்டுங்க. இப்படி நேராக வெட்டுறப்ப என்ன கிடைக்கும்னா, இப்படி வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒரு தக்காளி கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதேமாரி இன்னொரு 2வது தக்காளி நமக்கு வந்து ஒரு 2, இது வீட்டில் சிம்பிளாக பண்ணுறதுனால வந்து ஒரு 2 லேயர் தக்காளி இருந்தால் போதும். ஸோ இந்த தக்காளி எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க. அதே போல் என்ன பண்ணுறீங்கன்னா, பெரிய வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, பெரிய வெங்காயத்தையும் இதேமாரி ஒரு 2 ஸ்லைஸ் வந்து வெட்டி வைங்க. ஸோ இது வந்து ஒரு 2 ஸ்லைஸ் அப்படியே அழகாக, அதாவது அந்த ஆனியன்ஸ் வந்து வெளியே வராமல், ஸோ இந்த கட்டிங் வந்து அப்படியே உட்காரணும். பார்த்திங்களா, இது வந்து ஃபுல் மூன் கட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த கட்டிங் வந்து அப்படியே ஃபுல்லாக உட்காரணும். அதே போல் தான் தக்காளிலையும் இருக்கணும். இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து குட்டி வெங்காயமாக ஃபைன் சாப்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைன் சாப் பண்ணுற மாரி இந்த சின்ன ஆனியனில் வந்து ஃபைன் சாப் பண்ணிடுங்க. இந்த ஃபைன் சாப் பண்ணுறத என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு சின்ன பேஸ் ரெடி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கு இல்லைங்களா, அதில் போட்டுருங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். லிட்டில் பிட் சால்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதை மிக்ஸ் பண்ணி தான் இந்த பர்கருக்கு வந்து சின்ன பேஸ் மாரி கொடுக்க போகிறோம்.
அதை வந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாரி நல்லா ஃபைனாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் வந்து அந்த சீஸும் இந்த பட்டரும் இந்த ஆனியனும் அந்த வரமிளகாயுடைய விதையும் ரெட் சில்லியும் சால்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாரி நல்லா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இன்னும் செய்ய வேண்டியது இன்னொரு 2-3 வேலை பாக்கி இருக்குது, அதையும் செஞ்சிடலாம். இப்போ இந்த கலர் கேப்சிகம்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ க்ரீனு, ரெட்டு, எல்லோ, இந்த 3ஐயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதேமாரி நீங்கள் வெங்காயம் தக்காளி எப்படி வெட்டினீங்களோ அதேமாரி வெட்டுங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்லைஸ் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம பெருசாக செய்ய போகிறதில்ல, ஒரே ஒரு பன்னில் தான் நம்ம இதை செய்ய போகிறோம். ஸோ அதேமாரி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரெட் கலரு, எல்லோ கலரு, க்ரீன் கலரு, இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வெட்டி இதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எல்லா வெட்டி வைக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் இங்கே வந்தாச்சு. ஸோ இதில் நம்ம என்னென்ன இருக்குங்கிறத பார்த்தோம்னா நமக்கு தேவையான பன் இருக்குது. கேப்சிகத்தில் ஒரு 3 கலரில் வெட்டி வச்சுருக்கிறோம். ஆனியன் வெட்டி 2 ஸ்லைஸ் வச்சுருக்கோம். அதேமாரி வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா தக்காளியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணலாம். இதை எப்படி ரெடி பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பன் எடுத்துக்கலாம். இதை வந்து ஹாஃபாக கட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா பர்கருக்கு யூஸ் பண்ணுற பன்னுங்கிறது வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவாங்க. ஸோ அந்த பன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் வெள்ளை எள்ளு போட்டிருக்கும். அது பர்கருக்காகவே பண்ணுற பன். அது நம்ம வந்து இதில் வீட்டில் இருக்க பன்னை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறனால என்ன பண்ணுறேன்னா வீட்டில் இருக்கிற நம்ம நார்மல் பன், அதாவது நம்ம பேக்கரிங்களில் கொடுக்குற பன்னு, அந்த பன்னை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தமாரி பன்னை வந்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2ஆக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஒரு பேஸ் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதாவது வரமிளகா சீடு, க்ரீன் சில்லி, பட்ரு, சீஸு, சால்ட் போட்டு நம்ம ஒரு பேஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த பேஸை வந்து இந்த கீழ் ப்ரெட்லேயும் இந்த மேல் ப்ரெட்லேயும் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா தடவ போகிறோம். ஸோ இப்படி நல்லா பிடிச்சிக்கோங்க. இப்படி இந்த நம்ம இப்போ பேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து கீழ் பன்லேயும் மீதம் இருக்கிற அந்த பேஸை வந்து மேல் பன்லேயும் இப்படி தடவ போகிறோம். இப்படி நல்லா தடவிக்குங்க. தடவுனதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வெட்டி வச்சுருக்கிற பொருட்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொன்றா வந்து நம்ம போட போகிறோம். இதில் வந்து செல்லாரி லீவ்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு 2 லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் எல்லாத்தையும் ப்ராப்பராக வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு போடுங்க. ஃபஸ்ட்டு இந்த பன்னு மேலே வைங்க. செகண்டு வந்து ஒரு ஆனியன், ஒரு பிக் ஆனியன் நம்ம வெட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆனியனை வந்து வைங்க. 3வது லேயர் என்ன பண்ணுறோன்னா ஒரு தக்காளி பீஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த தக்காளி பீஸ் வைங்க. 4வது கலர் கேப்சிகம்ஸ் இருக்குது இல்லைங்களா, கலர் கேப்சிகத்தை இப்படி எல்லா சைடும் வந்து தெரிகிற மாரி, எல்லா சைடும் அப்ளை ஆகிற மாரி இப்படி வைங்க. 4வது என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்ன தக்காளி வைக்கிறோம். 5வது என்ன பண்ணுறோன்னா ஒரு வெங்காயம் வைக்கிறோம். ஸோ இப்போ வெங்காயம் வச்சதுக்கப்புறம் நம்ம கீழே இருக்க ப்ரெட்டில் இந்த கோட்டிங்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ மேலே இருக்கிற அந்த ப்ரெட் என்ன பண்ணுறோன்னா அதுக்கு மேலே வைக்கிறோம். ஸோ இப்போ வச்சாச்சு பார்த்தீங்களா. ஒரே ஒரு விஷயம் மட்டும், இதில் கடைசியாக நம்ம இந்த பர்கரை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டொமேட்டோ கெச்சப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே கவர் பண்ணிங்கன்னா அருமையான பர்கர் ரெடி. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கும் அல்லது உங்களுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கப்பில் வந்து டொமேட்டோ சாஸோ அல்லது கெச்சப்போ அப்படி வச்சு கொடுத்துட்டிங்கன்னா மக்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம ஒரு சுவையான நல்ல ஆரோக்கியமான ஒரு பர்கர் ரெடி ஆயிடுச்சு.
இதை இதை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. மினிமம் நீங்கள் கொஞ்சம் பொருள்லாம் கையிலே இருந்துச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளார இதை ரெடி பண்ணிடலாம். மீண்டும் அடுத்த ஒரு மேவில் உங்களை சந்திப்பு வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நீலகிரியின் சமையல்காரன் ராகுல் கண்ணன்.